ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி பாவக்காய் வறுவல் நல்ல கரகர முறுமுறுன்னு சொல்லி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் வறுவலுக்கு 2 பாவக்காயை எடுத்து மெல்லிசாக வில்லைங்களா நறுக்கி வச்சிடுங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து கொதிக்க விட்டு அதில் ஒரு அரை வேக்காடு இந்த பாவக்காயை சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ காய் புளி தண்ணியில் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த காயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த புளி தண்ணியை நம்ம வீணாக்க வேண்டாம். கூட ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து ஒரு வடவம் தாளித்து கொதிக்க வச்சா சாதத்துக்கு குழம்பாகவும் சேர்த்துக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கடலை மாவு ஒரு சின்ன கப் அளவுக்கு 1 கப் எடுத்துருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஏற்கனவே காயில் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இதை கையால் நல்லா எல்லா பக்கமும் எல்லாம் கலந்து வர மாதிரி கலந்துட்டு இதில் நம்ம வேக வச்சு புளி தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்து கையாலேயே பிசறிடலாம். இதில் தண்ணியெலாம் நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. காயில் உள்ள ஈரமே போதும். மாவில் பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சோன்னா அது கொஞ்சம் நெஞ்ச ஈரமும் அந்த மாவு நல்லா இழுத்துட்டு உங்களுக்கு சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். காயில் எல்லா பக்கமும் மாவு பெரட்டி இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி ஒன்று ஒன்றா உதுத்து விட்டு பொரிய விட்டு எடுக்கணும். அதிகமாக காய்களை போடாமல் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2-3 ஈடாக வற்ற எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சிப்ஸு மாதிரி மொறுன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் செவக்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம எடுக்கலாம். எண்ணெயில் சலசலப்பு நல்லா கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த காய் என்ன மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்ல முறுமுறுன்னு பாவக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடவும் உங்களுக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேறு எந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஈவினிங் டீ கூட சாப்பிடவும் இந்த பாவக்காய் வறுவல் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.